நம்மளோட உருவாடும் அனைத்து உறவுகளுமே ஒரு சுயநலத்தோடு தான் உருவாடுறாங்க. ஆனால் சுயநலமே இல்லாமல் நம்மளோட உருவாடும் ஒரே ஒரு உறவு அம்மா. நீ பிறக்கும் முன்பிருந்தே உன்னை வயிற்றில் சுமக்கின்ற காலம் எல்லாம் நீ வயிற்றில் இருக்கின்றாய் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆசையான உணவுகளை உண்ண முடியாம, தான் விரும்பிய இடத்திற்கு எங்கேயுமே போக முடியாம, தண்ட வயிற்றுல பிள்ளை இருக்குதே என்று எப்போதுமே நினைச்சிட்டு எவ்வளவு கவலை வந்தாலும் தனக்கு உதவியா ஒரு பாப்பா பிறக்க போறா என்று சொல்ற ஒரே ஒரு சந்தோஷத்தோட நாட்களை கழிச்சிட்டு உன்னை பெற்றெடுத்த பின்னால கூட நீ விழிக்கின்ற இரவெல்லாம் உன்னை உறங்க வைக்கும் ஒரு தாலாட்டாக அவள் இருப்பாள். நீ தோல்வியுறும் நேரத்தில் உனக்கு ஒரு தைரியமாக அவள் இருப்பாள். நீ கவலைப்படுகின்ற நேரத்தில் உனக்கொரு ஆறுதலாக அவள் இருப்பாள். தனக்கு எவ்வளவு கவலை வந்தாலும் அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டாமல், பிள்ளையை கண்டதும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காது எம்மை அழைத்து அரவணைக்கும் உறவு அம்மா. உங்கள் வாழ்க்கையிலையும் கூட நீங்கள் நிச்சயமாக கண்டிருப்பீர்கள். நீ உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு திட்டும் பொழுது அவர்களும் பதிலுக்கு உன்னை எதிர்த்து திட்டுவார்கள். ஆனால் தாய் மட்டும்தான் அவன் திட்டும் பொழுது நாங்கள் அவனை திரும்ப திட்டினால் அவன் மனம் புண்பட்டுவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அமைதியாகி விடுவாள். தன் பிள்ளை தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தலை தாழ்த்தி வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அம்மா. எந்த காரணத்துக்காகவும் அவள் மனம் புண்படும் வகையில் பேசிவிடாது நண்பா.